உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். வருகிற 1/2/2026 அன்னைக்கு பௌர்ணமி. அதெல்லாமல் அன்னைக்கு நம்ம உடுமலை பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு, அதே போல் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது. அதனால 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதில் காலையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே பூஜை நடத்துறது. அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை, பௌர்ணமி பூஜை, கோமாதா பூஜை, தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி இந்த பூஜையை சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும். ஆசிரம வளர்ச்சி, இந்த விழாவுக்கு ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால, அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கிறோம். இப்போ நமக்கு மழை பெய்யணும், இப்படி பெய்யுமா? நமக்கு தண்ணி வேணும்னா, இப்போ நமக்கு தண்ணி வேணும்னா ஒரு மோட்டார் வைக்கிறோம். அந்த மோட்டார் மூலியமா தண்ணி கொண்டுட்டு போய் எங்க வச்சு இது பண்ணணுமோ பண்றோம். அது தண்ணி இருந்தா, அந்த தண்ணி வேணும்னா இறைவன் கொடுக்கணும் நமக்கு. சரி, அந்த தண்ணி எங்க உருவாகுது? மேல மழை பெய்யுது இல்லையா? அந்த மழை எங்க இருந்து வருது? கடல்ல கிடைக்குது. கடல்ல ஆவியா மேல போகுது, மேகமா அங்க நிக்குது. அந்த மேகத்துல அந்த மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் போது மழையா பெய்யுது. அது எப்ப எது தேவையோ அது கொடுக்குது. அது மாதிரிதான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிட்டா நமக்குள்ள அந்த வயிறு தான் இந்த ஜீவசக்தி, இந்த பிராண சக்தி உருவாக்குது. அங்க காத்தா உருவாகி மழையாகுது கடல்ல. இங்க உணவு இதாகி மச்சையாகி நமக்கு இந்த பிராணனை உருவாக்குது. அது இயங்கிறதுக்கு அது சக்தி, நம்ம இயங்கிறதுக்கு இந்த பிராண சக்தி. சரிங்களா? சரி. அப்ப இந்த பிராண சக்தி காத்தா இருக்குது, மூச்சு தான். அப்ப இந்த மூச்சு என்ன பண்ணுது? எல்லா இடங்கள்லயும் போய் பிரவேசிக்குது. எல்லா இடங்கள்லயும் உங்ககிட்ட இருக்கிற மூச்சு என்கிட்ட வந்துட்டு, என்கிட்ட இருக்கிற மூச்சு உங்ககிட்ட போகுது. இதை கேட்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது மனுஷனுக்கு, இல்லையா? இதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, எல்லா ஜீவராசிகளையும் உலகத்துல படைச்சிருக்கான் இறைவன், படைச்சிருக்கான். இந்த படைப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மனித பிறப்புக்கு மட்டும்தான் இருக்குது. மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் அந்த சிந்திக்கக்கூடியது மனம்னு ஒண்ணு இருக்குது. எல்லாத்துக்கும் மனம் இருக்குது. இந்த மனதை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறது யாருக்கு? மனுஷனுக்கு மட்டும்தான். இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுங்கிற இந்த 6வது, எல்லாத்துக்கும் 5 அறிவு இருக்குது. ஒரு அறிவுல இருந்து 5 அறிவு 6 அறிவு வரை. 6வது அறிவு கொடுத்துருக்கிறது இதுதான். 7வது அறிவு கொடுக்கறதே யோகி ஞானிங்கிறது. அதுக்கு மேல போறதே மகானெல்லாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த அறிவு தான் எல்லாம். சரிங்களா?
அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸா இருக்கிறது காத்து. அப்ப இந்த காத்த நம்ம அடக்கணும்னா காத்த நமக்குள்ளேயே அடக்கணும். வெளியில போறதுனாலதான் நமக்கு பிரச்சனை. இந்த காத்த மூச்சு பயிற்சிங்கிற முறையில இங்க நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். இந்த காத்து நமக்குள்ள அடங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த வெளியில் இருக்கிற காத்து இந்த காத்தோட லிங்க் ஆகாது. சரிங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நானு இவரும் இப்ப போறோம், ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு. நானும் இங்கேயே ஒரு முடிவு பண்ணிட்டு போறேன் ஒரு பொருள் எடுக்கணும்னு. இவரே எனக்கு பழக்கம். அங்க போனவங்க நான் இவரை பார்த்தாரு, அவர் என்னை பார்த்தாரு. எங்க சாமி வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பொருள் எடுக்க வரலாம்னு வந்தேன்ப்பா. அப்படியா? எவ்வளவுக்கு எடுக்க? இவ்வளவுக்கு எடுக்கிற இந்த பொருள் எடுக்க. இல்ல சாமி, அதை விட பெஸ்டான ஒண்ணு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நானும் இங்க இருந்து கொண்டுட்டு போனதே அதை கணக்கு பண்ணிட்டு கரெக்டா நான் பொருளாதாரத்தை நான் கொண்டு போயிருப்பேன். ஆனா அவர் அங்க பண்ணுவாரு, என் மேல இருக்கிற அந்த எங்களுடைய நட்பினுடைய அந்த ஒரு பழக்க வழக்கத்துல அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. இது வேண்டாம் சாமி, இதை விட இன்னும் நல்லது இருக்குது, அதை வாங்கிக்கலாம், நம்ம வாங்க. இல்ல சாமி, நான் அவ்வளவுதே கொண்டு வந்தேன், நான் நம்ம அளவுக்கு பார்த்துக்கலாம்னு நம்ம அளவுக்கு பார்த்துருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? இல்ல சாமி, அது அது அப்படி சாமி, இப்படி சாமின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல சாமி, அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கல, இது நல்ல பொருள் அப்படின்னு சொன்னோன்னா 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர்றேன், நல்ல பொருள்னு அவர் சொன்னோம்னா அவரு நிலைக்கு அது சரி, உங்க நிலைக்கு இது சரியா? சரி, போயிட்டு வந்துட்டு அந்த 5 ரூபா கொடுக்கணும்ல, அந்த 5 ரூபா கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம தகுதியை நினைக்கணும். இதை வாங்கினா திருப்பி அந்த 5 ரூபாய் அவருக்கு போன வந்துட்டு கொடுக்க முடியுமாங்கிற தகுதி நினைக்கிறது இல்லை. அப்போ இந்த காத்து தான் அங்க போச்சு. அவர்கிட்ட இருக்கிற அந்த அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஆசை வார்த்தை நமக்குள்ள வந்துச்சு, 2 லிங்க் ஆச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே ஒவ்வொரு தப்பையும் இந்த மனித சமுதாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மனசை அடக்கணும்னா அவ்வளவு சீக்கிரம் அடக்குமான எல்லாத்தையும் அடக்கிடலாம். மனசை அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியுமானா அடக்க முடியாது. இது அடக்கணும்னா ஏதோ ஒரு வழிபாடு வேணும் நமக்கு. வழிபாட்டுல இது நடக்குதானா, வழிபாடு போனாலும் அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி அதுவும் நடக்கிறது இல்லை. அப்ப நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு நம்ம தெரியணும்னா மூச்சு பயிற்சி தான் இதுக்கு வந்து மூச்சு பயிற்சி தான் வந்து இங்க உபதேசம்னு சொல்லி உங்களுக்கு வந்து இதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா சாமி? அப்போ இது வந்து எப்படி நேட்டா நமக்குள்ள ஓடுற இந்த மூச்சு 12 அங்குலம் வருது. 12 அங்குலம். இந்த 12 அங்குலம் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம 21,600 மூச்சு நம்ம விடுறோம். இந்த 21,600 மூச்சுல 12 ஒவ்வொரு தடவையும் நம்ம மூச்சு வெளியே வரும்போது 12 அங்குலம் வருது. திருப்ப நமக்கு உள்ள போகும்போது 8 அங்குலம் போகுது. அதுல 4 அங்குலம் கழியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த 4 அங்குலம் ஒவ்வொரு தடவையும் நம்ம விடுற மூச்சுல குறையுது பத்தியா? அந்த குறையிறது நம்ம ஆயுள் குறையும். எப்படா எனக்கு ஆயுள் குறையுதுங்கிறது அதுதான். அப்ப இதுக்கு எதுனா நீ பிறப்புலயே இது வருது. நீ பிறக்கும் போதே இதுக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது. நீ இத்தனை மூச்சுலதான் வரைக்கும் நீ இருப்ப. அந்த மூச்சு தீர்ந்துருச்சுன்னா நீ நடை கட்ட வேண்டியது அப்படிங்கிறது அங்கே நிர்ணயிக்கப்படுது. அப்படியே ஒண்ணு சொன்னேன், இந்த பிறப்புக்கு காரணம் 2 விஷயம். ஒன்னும் வந்து நம்மளுடைய வினைப்பயன் பிறப்பு சுழற்சியில வந்து வர்றதுக்கு காரணம் நம்ம வந்து வினைப்பயன் திருப்ப 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 ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கு, சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப அதை செலவு பண்ணணும். செலவு பண்றதுக்கு வாய்ப்பே இருக்கிறது இல்லை. நமக்கு வந்து சத்தை எரிக்குதே நேரமே வர, குளிர் காயத்துக்கு நேரம் இருக்கிறது இல்லை. நம்ம சத்தை அரிச்சு கொண்டு வந்து போட்டுட்டு யாரோ குளிர் காயத்துக்கு தானே போயிட்டு இருக்கிற இல்லையா? ஆனா நமக்கு குளிர் வரும்போது தானே தெரியும் அதோட அருமை என்னன்னு. அட இப்படி எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி நல்லா இருக்கும், புள்ள நல்லா இருக்கும், சொந்தக்காரர் நல்லா இருக்கும், அவன் இருக்கான்னு எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு அவனுக்கு எல்லாம் பண்ணி போட்டு கடைசியில நீ எதுக்கு ஆகாத போது நீ போய் ஓரமா உட்காரான்னு அவன் சொல்லியிருந்தா உங்களுக்கு அறிவே வரும். அப்போ அறிவு வந்து என்ன பண்றது? அதுக்குதான் சொல்லுவாங்க, கண்ணு கேட்டதுக்கு பின்னாடி சூரிய நமஸ்காரம் மாடா பண்றீங்க கேட்பாங்க. அப்ப முன்னையே நம்ம தயார்படுத்திக்கணும். அதுக்கு தயாராகணும்னா நம்ம பார்த்து நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் மற்றவங்களுக்கு மற்ற விஷயத்துகளுக்கு நம்ம ஈடுபடணும். அதுக்காக இதுல வாரவங்க வந்து பொண்டாட்டி உள்ள விட்டுன்னு, சொந்தத்தை விட்டுன்னு, இல்ல பொருளாதாரமும் இதெல்லாம் இல்லாம குடும்பம் இல்லாம மனுஷனுக்கு அனுபவம் வராது.
குடும்பம் இல்லாம மனுஷனுக்கு அனுபவம் வராது. குடும்பம் வேணும், பொருளாதாரம் வேணும், வாழ்க்கை வேணும். அது அளவா இருக்கணும். அளவுக்கு மீறிடுச்சுன்னா ஆபத்தை தரும். நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க என்கிட்ட, என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவுதான் நாங்க வந்து சம்பாதிச்சாலும் சாமி, எவ்வளவுதான் முன்னாலும் எங்களுக்கு நிக்க மாட்டேங்குது, எவ்வளவு கோயிலுக்கு போனாலுமே எங்க கஷ்டம் தீர மாட்டேங்குது. போன்ல கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த அம்மா ராமேஸ்வரமா ஏதோ அடுத்த மாசம் வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நேற்று சாயங்காலம் அந்த அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க. வீட்டுக்காரரும் அவங்க அந்த அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க. எவ்வளவோ புண்ணிய காரியங்கள்லாம் நாங்க செய்யறோம், எங்களுக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல இப்ப சம்பாதிச்சதல்ல, இப்ப சம்பாதிக்கிறது நமக்கு அடுத்த பிறப்புக்குத்தே வரும். நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, எதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் இருக்கு. இப்ப வர்றது பூராமே இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லாமே போன பிறப்புல நம்ம வந்து போன பிறப்பு, அதாவது நம்ம மனுஷனுடைய பிறப்பே என்னன்னு கேட்டா ஒரு 84 லட்சம் யோனி பிறப்பு. நம்ம 4 வகையில பிறந்திருக்கிறோம், நம்ம 7 உருவத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம புரியுதுங்களா? 4 வகை பிறப்பு, 7 வகை உருவம், 84 லட்சம் யோனி. சரிங்களா? அப்ப இத்தனை பிறப்பு எடுத்துட்டே நம்ம இதுக்கு வர்றோம். இதுல ரெடியாகி வந்து நம்மளை வந்து சேர்த்துன்னு இறைவன் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறியா. ஆனா நம்ம என்ன பண்றோம், முதல்ல எல்லாம் அழுக்குகள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், அழுக்கு மூட்டையை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமே. காரணம் என்னன்னா, அந்த அழுக்கு மூட்டையில என்ன, அவரு நல்லா இருந்தா எனக்கு வேதனையா இருக்கு, அவர் மாதிரியே நான் வாழணும், இவர் இப்படி எல்லாம் இருக்கிறாரு, நான் என்னால அது மாதிரி இருக்க முடியலையே. அப்ப அதுக்கு என்ன பண்றது? அவர் ஒரு தப்பான காரியம் செய்யறாரா, அவருக்கு மேல இன்னொரு தப்பான காரியம் செஞ்சு அவருக்கு மேல நான் நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? வந்து அப்படித்தான் போறான். ஒரு தொழில் செஞ்சா இவன் அந்த தொழில் செஞ்சு அந்த தொழில் நானும் செய்யறேன், அதுல 10 ரூபா வரட்டு. ஏன் அவனாலதான் செய்ய முடியுமா, என்னால செய்ய முடியாதா? அவனாலதான் கொலை பண்ண முடியுமா, என்னால கொலை பண்ண முடியாதா? அவனாலதான் திருட முடியுமா, என்னால திருட முடியாதா? சரிங்களா சாமி? ஆனா யாரால உழைச்சு நேர்மையா நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்ம பண்ணலாம்ங்கிற எண்ணம் இருக்கா? ஒண்ணும் வேண்டாம். இப்போ சொல்லலாம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு பேசுவோம். இப்போ முன்னெல்லாம் நமக்கு பெரியவங்க நமக்கு கொடுத்த அனுபவம்லாம் வேற.